யாரு கண்ணு பட்டுச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம கயலோட குடும்பம் இப்படி சுக்கு நூறா பார்த்தீங்கன்னா பிரிய போகுது அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இத யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப யாருக்குமே என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த அ அதாவது வடிவு பார்த்தீங்கன்னா, அவங்க புருஷனான அதாவது நம்ம கயலோட பெரியப்பா இருக்காரு இல்லையா? அவரோட மனச பார்த்தீங்கன்னா நல்லா மாத்தி வச்சிருந்தாங்க. அங்க உங்களுக்கு மரியாதையே கிடையாது. என் புருஷனோட மரியாதைக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அப்படி இப்படின்ற மாரி சொல்லி ஏற்கனவே நல்ல பேர் எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா ஏற்கனவே அன்பு பேசின ஒரு பேச்சால தான் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இப்போ மறுபடியும் அன்பு இருந்துட்டு இவ்ளோ கேவலமா பேசுவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது வீட்ல மிகப்பெரிய பிரச்சனையா போய்க்கிட்டு இருக்கு. அன்பு இந்த வீட்ட விட்டு நான் வெளிய போக போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமாட்சி இருந்துட்டு உன்னோட தயவெல்லாம் இனிமே இந்த வீட்டுக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாரி சொன்னதுனால, இப்போ நம்ம அன்பு பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு வெளிய போறதுக்கு முன்னாடி அமைதியா அவன் வெளிய போயிருந்தான் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அவன தடுக்கணும் அப்படின்ற மாரி நம்ம கயலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் மத்தவங்க எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இங்க பிரச்சனை பெருசாகுறது மட்டும் இல்லாம, எழில பத்தி தப்பா பேசி, இன்னும் பல பிரச்சனைகள நம்ம அன்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம அன்பு அன்புக்கும் நம்ம இவங்க அதாவது அண்ணன் தம்பி சண்டையே வர ஆரம்பிச்சிருது. மூர்த்தியும் அன்பும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல கையில இருந்துட்டு தேவியோட வாழ்க்கைய தான் பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம கயலோட பெரியப்பா வராரு. அவரு இங்க பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம அன்பு நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா அப்படின்ற மாரி சொல்லி அவரு நார்மலா நல்லத மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நெனச்சு பேசுறாரு. ஆனா உண்மையிலேயே அன்பு அத புரிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதாவது நீங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா நடுவுல மூக்க நுழைக்கிறீங்க? தேவையில்லாம பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க வராதீங்க. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி ஏதோ வேற ஒரு மனுஷன பேசுற மாரி பேச ஆரம்பிச்சுறாங்க. அதாவது கயலோட பெரியப்பா முன்னாடி ரொம்ப தப்பானவரா இருந்தாரு. அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அவரு ரொம்ப நல்லவரா பார்த்தீங்கன்னா மாறுனாரு. அதாவது தன்னோட தம்பி குடும்பம் பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பம் மாரி அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா இப்போ இந்த வடிவு செஞ்சு அதாவது வடிவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீனி போட்ட மாரி தான் இது எல்லாமே ஆயிடுது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கயலோட குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போலாம் அப்படின்ற மாரி தான் அவங்க நெனச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கயலோட குடும்பத்துல யாருமே நம்மள தப்பா நெனைக்கல அப்படின்ற மாரி சொல்லி மனச பார்த்தீங்கன்னா தேத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சரியா நடந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்போ அன்பு பேசுனது உண்மையிலேயே நம்ம கயலோட பெரியப்பாவுக்கு மனசே பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போக ஆரம்பிச்சிருது. உடனே பார்த்தீங்கன்னா எரியிற எண்ணெயில பார்த்தீங்கன்னா அதாவது எரியிற நெருப்புல எண்ணெய் எடுத்து ஊத்துவாங்க இல்லையா? அந்த மாரி பார்த்தீங்கன்னா வடிவும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, உங்களுக்கு இந்த வீட்ல யார்கிட்டயுமே மதிப்பு, மரியாதைன்னு எதுவுமே கிடையாது. இந்த அன்பு பையன் எப்படி பேசுறான்னு பார்த்தீங்களா? நீங்க இந்த வீட்ல எந்த ஒரு மூக்கையும் நுழைக்க கூடாதாம். இந்த குடும்பம் இவ்ளோ செல்வ செழிப்போட இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணமே நீங்க தான். ஆனா இப்ப என்னடான்னா இவங்க இப்படி பேசுறாங்க. இதுக்காக தான் நான் அப்பவே சொன்னேன். அப்படி இப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ அன்பு பேசுனதுனால கடைசியில பார்த்தீங்கன்னா, நம்ம கயலோட பெரியப்பா இருந்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக இருக்கணும்? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்ப போறாரு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம். கயலுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்றது? யார புடிக்கிறது? யார விடுறது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்க போறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.